சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சார் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து இந்த பேக்கரிக்கு போனேன் சார் நான். இது வந்து தஞ்சாவூர் ரோட்டில், சாரி புதுக்கோட்டை ரோட்டில், என்ஹெச்ஏ ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே இருக்குங்க. நம்ம டிவிஎஸ் டோல்கேட் டேர்னிங் சுவாண்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அந்த ஷாப் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, நான் உள்ளே போயிட்டு எக் பப்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது எக்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ஹார்டாக அந்த கையில் பிடிச்சி எடுத்துருக்கோங்களா, இது நல்லா பெரிய பீஸாகவே இருந்துச்சு. நான் ஒரு பீஸ் அங்கேயே மறந்து விட்டுட்டேன். நான் அந்த பேக்கரிக்காரர்கிட்ட கொடுத்து, சார் இது என்ன இது இந்த மாதிரி இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் முட்டை வந்து இப்படி ஆகும் சார், ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சமாளித்தார். ஸோ ஓகே, எனக்கு டவுட் ஆச்சு. அதனால் சாப்பிடாம அதை ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் அப்புறம் ஃபோட்டோ பிடிச்சி அவங்களுக்கு பண்ணுறேன். சார் ப்ளீஸ், இது வந்து சென்னைக்கு இதுதான் சைனா எக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் திருச்சிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்றது ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ பப்ளிக் எல்லாம் இதை சாப்பிட்டோம். அட்லீஸ்ட் இது ஏதாவது இதோட இது பிரகாரம் பார்த்தா, நான் யூடியூப்பில் பார்த்தேன், 24 25 முட்டை இந்த முட்டையை ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா அவன் கண்டிப்பாக டெஃபினட்டாக உயிர் இழந்துருவான் அப்படின்ட்டுருக்கு. அது மாதிரி யாராவது இன்கேஸ் நடந்தது அப்படின்னா ரொம்ப தவறாயிடும் சார். கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வோடு ஏதோ ஒன்று நானும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் பட் நீங்கள் பண்ணுற ரேஞ்சு எங்களால் பண்ண முடியாது. நாங்கள் வந்து சராசரி ஒரு மனிதர்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கையில் எடுத்துகிட்டு மச் பெட்டராக இருக்கும். ஒன்றுமே இல்லை சார், இந்த ஷாப்புக்கு போங்க, டெஃபினட்டாக வந்து எக் பப்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி இருக்குங்க. இமீடியட்டாக ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுங்க சார். அதாவது அந்த ஷாப்புக்காரர் மேலே நான் தப்பாக சொல்லலை. திருச்சிக்குள்ளே வந்துச்சு, நிறைய பேருக்கு ஷாப்பில் இருக்கிறவங்களுக்கும் தெரியறது இல்லைங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப மிஸ்டேக்கன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திங்கன்னா தான் அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு 50% ரெடியூஸ் பண்ண முடியும் சார். மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும்.